ஆல் இண்டியா ரேடியோ. சென்னை மாநில செய்திப் பிரிவு வழங்கும் மக்களவைத் தேர்தல் 2024 தொகுதிகள் ஒரு கண்ணோட்டம். திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதிகள் குறித்த ஒரு பார்வை. முதலில் திருநெல்வேலி மக்களவைத் தொகுதி. நெல்லை பாராளுமன்ற தொகுதியில் மத்திய மாநில அரசின் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டாலும் இப்பகுதி மக்கள் நெல்லை உள்ளிட்ட தென் மாவட்டங்களுக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கும் வற்றாத ஜீவநதியான தாமிரபரணி நதியை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். தென்னகத்தின் ஆக்ஸ்போர்ட் என போற்றப்பட்டாலும் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு என்பது கேள்விக்குறியாக உள்ளது. வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும். நாங்குநேரி தொழில்நுட்ப பூங்காவை செயல்படுத்த வேண்டும் என்பது மக்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என ஐவகை நிலப்பரப்பையும் கொண்ட ஒரே தொகுதியாக தமிழகத்தின் 38வது பாராளுமன்ற தொகுதியாக உள்ள திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியில் திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, அம்பாசமுத்திரம், நாங்குநேரி, ராதாபுரம், ஆலங்குளம் என 6 சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன. பாபநாசம், மணிமுத்தாறு அணைகள், தாமிரபரணி ஆறு, இருட்டுக்கடை அல்வா, கூடங்குளம் அணுமின் நிலையம், INS கட்டபொம்மன் கடற்படை தளம், ISRO உந்தும வளாகம், பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலை என பல்வேறு சிறப்பு இடங்களை இந்த தொகுதி கொண்டுள்ளது. திருநெல்வேலி தொகுதியில் உள்ள 6 சட்டப்பேரவை தொகுதிகளில் 5 தொகுதிகள் திருநெல்வேலி மாவட்டத்திலும், ஆலங்குளம் தொகுதி தென்காசி மாவட்டத்திலும் அமைந்துள்ளது. திருநெல்வேலி தொகுதியில் ஆண் வாக்காளர்கள் 1,46,684 பேரும், பெண் வாக்காளர்கள் 1,54,139 பேரும், மூன்றாம் பாலினத்தவர்கள் 62 பேர் என மொத்தம் 3,885 பேர் உள்ளனர். இதேபோன்று பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் 1,33,758 ஆண் வாக்காளர்களும் 1,39,231 பெண் வாக்காளர்களும், மூன்றாம் பாலினத்தவர்கள் 27 பேர் என மொத்தம் 2,73,016 பேரும், நாங்குநேரி தொகுதியில் ஆண் வாக்காளர்கள் 1,42,602 பேரும், பெண் வாக்காளர்கள் 1,48,435 பேரும், மூன்றாம் பாலினத்தவர்கள் 13 பேரும் என மொத்தம் 2,91,050 வாக்காளர்கள் உள்ளனர். ராதாபுரம் தொகுதியில் 1,30,531 ஆண் வாக்காளர்களும் 1,34,601 பெண் வாக்காளர்களும், மூன்றாம் பாலினத்தவர்கள் 17 பேரும் என மொத்தம் 2,65,149 வாக்காளர்களும், அம்பாசமுத்திரம் தொகுதியில் 1,22,236 ஆண் வாக்காளர்களும் 1,30,472 பெண் வாக்காளர்களும், மூன்றாம் பாலினத்தவர்கள் 10 பேரும் என மொத்தம் 2,52,718 வாக்காளர்கள் உள்ளனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தொகுதியில் 1,26,482 ஆண் வாக்காளர்களும் 1,32,985 பெண் வாக்காளர்களும், மூன்றாம் பாலினத்தவர்கள் 20 பேரும் என மொத்தம் 2,59,487 பேர் உள்ளனர். மொத்தமாக நெல்லை பாராளுமன்ற தொகுதியில் 8,02,293 ஆண் வாக்காளர்களும் 8,39,863 பெண் வாக்காளர்களும், மூன்றாம் பாலினத்தவர்கள் 149 பேர் என மொத்தம் 16,42,305 வாக்காளர்கள் உள்ளனர். 1952ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தொகுதி உருவான நிலையில் 2009ஆம் ஆண்டு தொகுதி மறுசீரமைக்கப்பட்டது. 1952ஆம் ஆண்டு முதல் 2019 வரை 17 தேர்தல்களை கண்ட இந்த தொகுதியில் அதிகபட்சமாக அதிமுக 7 முறை வெற்றி பெற்றுள்ளது. காங்கிரஸ் 5 முறையும், திமுக 3 முறையும் வெற்றி வாய்ப்பு பெற்றுள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, சுதந்திரா கட்சி வேட்பாளர்கள் தலா 1 முறை வெற்றி பெற்றுள்ளனர். நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டிய இயற்கை எழில் கொஞ்சும் மாவட்டம் ஆகும். இங்கு பிரதான தொழில் விவசாயம். நெல், வாழை அதிக அளவில் பயிரிடப்படுகிறது. பாளையங்கோட்டை கல்வி நிறுவனங்கள் நிறைந்த பகுதி என்பதால் தென்னகத்தின் ஆக்ஸ்போர்ட் என அழைக்கப்படுகிறது. படித்த இளைஞர்கள் அதிக அளவில் உருவாக்கி வரும் நிலையில் வேலைவாய்ப்பு என்பது கேள்விக்குறியாக உள்ளது. தென்பகுதியில் வேலைவாய்ப்பை உருவாக்கும் வகையில் கொண்டுவரப்பட்ட நாங்குநேரி தொழில்நுட்ப பூங்கா பல ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும். கங்கை கொண்டான் சிப்காட் தொழில்நுட்ப பூங்கா பகுதியில் தற்போது ஏராளமான நிறுவனங்கள் வரத் தொடங்கியுள்ளன. இதில் உள்ளூர் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதில் முன்னுரிமை அளிக்க வேண்டும். நெல்லை மாவட்டத்திற்கு IT நிறுவனங்களை அதிகம் கொண்டுவர முயற்சிக்க வேண்டும் என்பது மாவட்டத்தின் பிரதான கோரிக்கைகளில் ஒன்றாக உள்ளது. மேலும் வற்றாத ஜீவநதியான தாமிரபரணி நதி மூலம் நெல்லை மாவட்டம் மட்டுமல்லாது தென் மாவட்டங்களுக்கும் குடிநீர் ஆதாரமாக உள்ளது. அதோடு மட்டுமல்லாமல் நெல்லை, தூத்துக்குடி மாவட்டத்தில் தாமிரபரணி நதி மூலம் சுமார் 90,000 ஏக்கருக்கு மேல் விவசாய நிலங்கள் பயன்பெற்று வருகின்றன. நீராதாரம், விவசாயத்தின் வாழ்வாதாரமாக உள்ள ஆற்றில் கழிவுநீர் உள்ளிட்ட கழிவுகள் கலந்து மாசடைந்து வருகிறது. எனவே ஆற்றை சுத்தப்படுத்தி தாமிரபரணி நதியை
நதியை பாதுகாக்க திட்டங்கள் தீட்ட வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நெல்லை மாநகர பகுதி கடும் போக்குவரத்து நிறைந்து காணப்படுகிறது. இதற்கு தீர்வு காணும் வகையில் மாற்றுப்பாதைகள், சுற்றுப்பாதைகள் அமைக்க வேண்டும் என்றும், அதுபோன்று குடவணிகர்புரம், மகாராஜ் நகர் ஆகிய பகுதிகளில் ரயில்வே மேம்பாலம் பணிகள் முடிவடையாமல் பல ஆண்டுகளாக நீடித்து வருகிறது. இந்த பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் கூறுகின்றனர். நெல்லையில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தால் ஏராளமான குளங்கள் உடைப்பு ஏற்பட்டு பாதிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் காலங்களில் குளங்களை தூர்வாரி சீரமைத்து பராமரிப்பு பணி செய்ய வேண்டும். மேலும் நாங்குநேரி, ராதாபுரம் ஆகிய தொகுதிகள் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் வரை வறட்சியான பகுதிகள் பயன்பெறும் வகையில் கொண்டுவரப்பட்ட நதிநீர் இணைப்பு திட்டம் பல ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டு தற்போது பணிகள் முடிந்து சோதனை ஓட்டமாக தண்ணீர் திறக்கப்பட்டது. இந்த பணிகள் முழுமையாக முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். மேலும் மாவட்டத்தில் சிறு சிறு அடிப்படை பிரச்சனைகள், சாலை வசதிகள், பாலங்கள் அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். திருநெல்வேலி மக்களவைத் தொகுதி வாக்காளர்கள் கூறும் கருத்துகள். என் பேர் சுஃபியான். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் சதக் காலேஜில் நான் படிச்சுட்டு இருக்கேன். பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் படிச்சுட்டு இருக்கேன். என்னுடைய கோரிக்கை என்னன்னு சொல்லி பார்த்தா, இந்த வருஷம் தான் நான் முதல்ல ஓட் போட போறேன். இப்போ தென்னகத்தின் ஆக்ஸ்போர்டா இருக்கக்கூடிய நம்ம பாளையங்கோட்டையில் பார்த்தீங்கன்னா அதிகமான மாணவர்கள் உருவாகக்கூடிய ஒரு இடமா இது இருக்கு. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு திருநெல்வேலியில அதிகமான ஐடி கம்பெனிஸோ இல்ல தொழில் சார்ந்த துறைகள் உள்ள பெரிய பெரிய கம்பெனிஸோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இல்ல. இங்க அதிகமா உருவாகக்கூடிய மாணவர்கள் வெளியூர்களுக்கு போய் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையா தான் இங்க அமைஞ்சிட்டு இருக்கு. இங்க உற்பத்தி ஆகிற மாணவர்களுக்கு இங்கே ஒரு வேலை வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதை சார்ந்த ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பா இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் கொண்டு வந்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். வணக்கம். தாமிரபரணி மீட்பு பணியில் 12 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு கொண்டிருக்கும் தாமிரபரணி பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பிலே பொருணையை பழைய நிலைக்கு மீட்டு பாதுகாப்பதற்கான செயல் திட்டத்தை முன்வைக்கிறேன். நம்முடைய தாமிரபரணி எனப்படும் பொருணை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய நதி. தொன்மை வாய்ந்தது மட்டுமல்ல, அதன் நீரின் தன்மையாலும் சுற்றுச்சூழலாலும் உயிரின சமன்பாட்டாலும் அகில உலகத்திலே சிறப்பு பெற்றது. அந்த நதியினை மீட்பது நம்முடைய காலத்தின் கட்டாயம், சமுதாயத்தின் கடமை. அந்த அடிப்படையிலே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது பொருணையை மீட்டு பழைய நிலைக்கு கொண்டு வரும் செயல் திட்டத்தை செயல்படுத்துவோம் என்று அனைத்து கட்சி குழுவினிடமும் தேர்தல் வாக்குறுதி கேட்டிருக்கிறோம். பொருணையை மீட்பதற்கு அதனை பாதுகாக்கப்பட்ட நீர்நிலையாக அறிவிக்க வேண்டும். பாதுகாக்கப்பட்ட நீர்நிலை என்றால் மனிதர்கள் எளிதிலே அணுகாத வண்ணம் இருக்க வேண்டும். அதிலே உள்ள சிவப்பு அபாய தொழிற்சாலைகள் நீர்ச்சட்டப்படியும் தொழிற்சாலை சட்டப்படியும் நீர்நிலைகளிலிருந்து பல கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க வேண்டிய சில தொழிற்சாலைகள் தாமிரபரணி ஆற்றுக்குள்ளேயே இருக்கின்றன. அவற்றை அகற்ற வேண்டும். அது மட்டுமல்ல, மருந்து கழிவுகள், ரசாயன கழிவுகள், சலவை கூடங்களால் ஏற்படுகின்ற கழிவுகள், கார் கழுவுதல் உள்ளிட்ட கழிவுகளை அகற்றுவதற்கு மாநகராட்சி, நகராட்சிகள் திட்டம் தீட்ட வேண்டும். ஏற்கனவே அவைகள் நிறைவேற்றாமல் இருக்கின்ற பாதாள சாக்கடை திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். தாமிரபரணி பன்றி குடில்களாலும், கட்டடங்களாலும், தொழிற்சாலைகளாலும், வயல்களாலும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. அந்த ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கு சேட்டலைட் மூலம் படம் தயாரித்து எல்லை வகுத்து புதிய எல்லை வரையறை செய்ய வேண்டும். வணக்கம், நான் ஆண்டோ பொன்னியின். இந்த தடவை நான் முதல்ல ஓட்டு போட போறேன். அதாவது என் வாக்கை பதிவு செய்ய போறேன். முன்னாடிலாம் எங்க அம்மா அப்பா ஓட்டு போடும் போது எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும் நானும் ஓட்டு போடணும்னு. நான் ஓட்டு போடுற உரிமை எனக்கு கிடைச்சிருச்சு. அதனால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுத்து நான் என் வாக்குரிமையை பதிவு செய்வேன். கன்னியாகுமரி மக்களவை தொகுதி குறித்த ஒரு பார்வை. பழந்தமிழர் நாகரிகத்தில் தென்புலம் பற்றிய பதிவுகளில் சொல்லப்படும் குமரிக்கோட்டின் எஞ்சிய அடையாளமாக இருக்கக்கூடிய கன்னியாகுமரி, முக்கடலும் சங்கமிக்கும் சிறப்பு வாய்ந்த கன்னியாகுமரி மாவட்டம் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் ஆகிய 4 வகை நிலங்களையும் உள்ளடக்கியது. வானுயர வள்ளுவர் சிலையும் விவேகானந்தர் பாறையும் கன்னியாகுமரி கடற்கரைக்கு சர்வதேச சுற்றுலா தலம் என்ற அந்தஸ்தை தருகிறது. மேலும் பத்மநாபபுரம் அரண்மனை, உப்பரப்பு நீர்வீழ்ச்சி, மாத்தூர் தொட்டிப்பாலம் என இன்னும் பல சுற்றுலா பகுதிகளும் இத்தொகுதியில் பரவியுள்ளன. மீன் பிடித்தலும், தென்னை, வாழை, ரப்பர் விவசாயமும் பிரதானமாக உள்ளது. 2008ஆம் ஆண்டு தொகுதி மறுசீரமைப்புக்கு பின்னர் கன்னியாகுமரி மக்களவை தொகுதி உருவானது. கன்னியாகுமரி மக்களவை தொகுதியில் 7,74,619 பெண் வாக்காளர்களும் 7,72,623 ஆண் வாக்காளர்களும் 136 மூன்றாம் பாலினத்தவர் என மொத்தம் 15,47,378 வாக்காளர்கள் உள்ளனர். தொகுதி மறுசீரமைப்புக்கு பின்னர் கன்னியாகுமரி மக்களவை தொகுதி 2009, 2014, 2019, 2021 ஆகிய 4 தேர்தல்களை சந்தித்துள்ளது. இதில் காங்கிரஸ் 2 முறையும், பாஜக, திமுக ஆகியன
தலா ஒரு முறையும் வெற்றி பெற்றுள்ளன. 2019 மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்ற வசந்தகுமார் உடல்நலக் குறைவால் உயிரிழந்ததை அடுத்து நடைபெற்ற 2021 இடைத்தேர்தலில் காங்கிரஸ் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற விஜய் வசந்த் தொகுதியின் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினராக உள்ளார். சர்வதேச சுற்றுலாத்தலம் முதல் பல்வேறு சுற்றுலா தலங்களை உள்ளடக்கிய கன்னியாகுமரி தொகுதிக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்கின்றனர். ஆனால் சாலைகள் தேவைகளுக்கு ஏற்ப விரிவுபடுத்தப்படவில்லை என மக்கள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக கன்னியாகுமரி திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலை குறுகலாக காணப்படும் நிலையில் அதை விரிவுபடுத்த தொடர்ந்து கோரிக்கை முன்வைக்கப்பட்டும் அது இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. இந்த நிலையில் 4 வழிச்சாலை திட்டம் மக்களுக்கு ஆறுதலாக அமைந்தது. ஆனால் 2004ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட 4 வழிச்சாலை பணிகள் இதுவரை நிறைவடையவில்லை. எனவே 4 வழிச்சாலை பணிகளை விரைவாக முடித்து பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தால் திருவனந்தபுரத்திலிருந்து கன்னியாகுமரிக்கு 1 மணி நேரத்தில் வந்து செல்லலாம் என்பது எதிர்பார்ப்பாக உள்ளது. மேலும் மருத்துவமனை, விமான நிலையம் செல்லும் அவசர வாகனங்களும் சரக்கு வாகனங்களும் விரைவாக செல்ல முடியும் என்பது மக்களின் கருத்தாக உள்ளது. தமிழகம் முழுவதும் மீன்பிடி தொழிலில் ஈடுபடும் மீனவர்களில் 3இல் 1 பகுதியினர் குமரி மாவட்டத்தில் உள்ளனர். சின்னமுட்டம், முட்டம், குளச்சல், தேங்காய்பட்டணம் என்று 4 மீன்பிடி துறைமுகங்களை கொண்ட குமரி மாவட்டத்தின் கடலோர கிராமங்களில் சுமார் 1,50,000 மீனவர்கள் உள்ளனர். இவர்கள் குமரி மாவட்டம் மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத் போன்ற வெளிமாநிலங்களுக்கும் அரபு நாடுகளுக்கும் சென்று மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். குமரி மாவட்டத்தில் நாளொன்றுக்கு சுமார் 9 கோடி மதிப்பில் மீன் வர்த்தகம் நடைபெறுகிறது. இங்கிருந்து தென் மாநிலங்களின் பல பகுதிகள் மட்டுமின்றி பல வெளிநாடுகளுக்கும் மீன்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. பல கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் நடைபெற்றாலும் போதிய வருவாய் கிடைக்கவில்லை என்பது மீனவர்களின் வேதனை குரலாக உள்ளது. இடைத்தரகர்களுக்கும் ஏற்றுமதியாளர்களுக்குமே அதிக லாபத்தை ஈட்டுவதாகவும் கூறப்படுகிறது. எனவே மீனவர்களே நேரடியாக வெளிநாடுகளுக்கு மீன் ஏற்றுமதி செய்வதற்கான அடிப்படை வசதிகளும் தொழில்நுட்ப வசதியும் அரசு ஏற்படுத்தி தர வேண்டும் என மீனவர்கள் எதிர்பார்க்கின்றனர். தவிர கடலில் மாயமாகும் மீனவர்களை துரிதமாக உயிரோடு மீட்க ஹெலிகாப்டர், அதிவிரைவு மீட்பு படகு போன்ற வசதிகளும் வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக முன்வைக்கப்பட்டு வருகிறது. இயற்கையில் கொஞ்சம் கன்னியாகுமரியில் சுற்றுலாவை மேம்படுத்த புதிய முயற்சிகள் இல்லை என்று மக்கள் தெரிவிக்கின்றனர். சுற்றுலா மாவட்டமாக கன்னியாகுமரியை தரம் உயர்த்தி சாகச சுற்றுலா, நீர் சுற்றுலா, சூழல் சுற்றுலா, வனவிலங்கு சுற்றுலா, பாரம்பரிய சுற்றுலா, ஆன்மீக சுற்றுலா போன்ற பல்வகை சுற்றுலாவுக்கும் ஏற்ற பகுதியை அடையாளம் கண்டு அதற்கான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கின்றனர். அவ்வாறு ஏற்படுத்தினால் வேலைவாய்ப்பு பெருகுவதோடு அரசுக்கு போதிய வருவாய் கிடைக்கும் என்பது மக்களின் கருத்தாக உள்ளது. கன்னியாகுமரி மக்களவை தொகுதி வாக்காளர் கூறும் தகவல்கள். வணக்கம், என் பேர் முருகன். நான் கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். வரக்கூடிய பாராளுமன்ற எலெக்ஷன்ல ஜெயித்த வேட்பாளர் இங்கிருந்து நாகர்கோவில் உள்ள படித்த இளைஞர்கள் சென்னையும் பெங்களூரும் போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் சொந்த ஊரில் வேலை பார்க்கறதுக்காக நாங்கள் ஆசைப்படுறோம். அதை ஒன்று செய்தால் நல்லா இருக்கும். என்னுடைய பேர் முருகன் ரகு. நான் ஒரு தொழில் முனைவராக இருக்கிறேன். நான் இந்தியா ஃபுல்லாக போயிட்டு வந்திருக்கிறேன். இப்போ வரக்கூடிய பாராளுமன்ற எலெக்ஷனில் வெற்றி பெறக்கூடியவங்க நம்ம கன்னியாகுமரியில் ஒரு விமான தளம் அமைச்சு கொடுத்தாச்சு நல்லாயிருக்கும். நான் இப்போ ஃப்ளைட் பிடிக்கணுன்னா திருவனந்தபுரம் போகணும், இல்லைன்னா தூத்துக்குடி போகணும். இது நம்ம சுற்றுலாத்தலமாக வர இருக்குது. நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம், பகவதி அம்மன் கோயிலெலாம் இருக்குது. அதனால் இங்கே ஒரு விமானத்தளம் வச்சாச்சுன்னா வெளிநாட்டிலேருந்து வரவங்களும் சரி, நம்ம இந்தியாவில் உள்ள மக்களுக்கும் சரி, வேலைக்குனாலும் சரி, எதுக்குனாலும் நம்ம பிரயோஜனமாக இருக்கும். என் பேர் சகாய சமீகா. இப்போ 2024 பாராளுமன்ற தொகுதி வரப்போகுது. அதுக்கு என்னோட எதிர்பார்ப்பு என்னென்னா, வர்ற தேர்ச்சியால் இயற்கையெல்லாம் பாதுகாக்கணும். கல்வி அறிவு மிகுந்தவராக இருந்தால் எப்படியும் கல்வியை நல்லா வளர்த்தெடுப்பாங்க. அதனால் எங்களுக்கு படித்தவங்களுக்கும் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அமையும். அதனால் நாங்கள் நல்ல ஒரு தேர்வியாளரை எதிர்பார்க்கோம். இதுவரை நீங்கள் கேட்டது மக்களவை தொகுதி 2024 ஓர் கண்ணோட்டம்.